দেখুন বাবরি মসজিদ দেখতে পাচ্ছেন বাবরি মসজিদের যে ইসে সেখানে বাচ্চা ছেলেরা ইট নিয়ে যাচ্ছে সামনে সামনে যাও। பிரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, தந்தையர்களே, வரலாற்றின் பக்கங்களில் நீதியினதும் நம்பிக்கையினதும் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்ட ஒரு நாளே கடந்து சென்றது. 1992 டிசம்பர் 6 அன்று இந்தியாவின் மதசார்பற்ற முகத்தில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்திய பாபரி மஸ்ஜிதின் இடிப்பு நிழலிலேயே பல ஆண்டுகளுக்கு பிறகு 2025 டிசம்பர் 6 அன்று ஒரு புதிய மஸ்ஜிதிற்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. அந்த வலியின் நினைவுகளிலிருந்து எழுந்து வந்த அந்த மறுசீரமைப்பு நீண்ட சட்ட போராட்டங்களுக்கும் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் பிறகு நீதியினதும் நட்புறவினதும் சின்னமாக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டமே இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு சாட்சியாக இருந்தது. வெறும் ஒரு கட்டிடம் என்பதை விட அது இழந்த ஒன்றின் ஆன்மாவை மீண்டும் அழைக்கும் ஒரு முயற்சியாக இருந்தது. அரசாங்கமோ அல்லது உயர் அதிகாரிகளோ மட்டும் கலந்து கொண்ட விழா அல்ல இது. மாறாக ஆயிரக்கணக்கான சாதாரண கிராம மக்களின் அன்பும் அர்ப்பணிப்புமே இந்த முயற்சியை மகத்தானதாக்கியது. தங்களால் இயன்ற சிறிய பங்களிப்பை கூட வழங்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பிய அந்த கிராம மக்கள் தோளிலும் தலையிலும் செங்கற்களையும் கட்டுமான பொருட்களையும் சுமந்து கொண்டு விழாவில் பங்கேற்றனர். அந்த காட்சி நெகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது. எந்த கூலியையும் புகழையும் விரும்பாத இஸ்லாத்தின் அந்த ஆன்மீக மையத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக சுமையை தாங்கிச் சென்ற தந்தையர், தாய்மார்கள், இளைஞர்கள் ஆகியோரின் அந்த வரிசை இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் இழந்ததற்கான விலை அல்ல. மாறாக தங்கள் பாரம்பரியத்தையும் நம்பிக்கையையும் பாதுகாக்க அவர்கள் காட்டும் உறுதியின் சாட்சியாக இருந்தது. ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு துளி வியர்வையும் காயப்பட்ட மனங்களுக்கு கிடைத்த ஆறுதலினதும் இந்திய மண்ணில் இஸ்லாமிய வாழ்க்கை தொடரும் என்று நம்பிக்கையினதும் செய்தியை அளித்தது. இந்த பள்ளிவாசல் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின், சகிப்புத்தன்மையின், நீதியின், அதாவது இந்திய முஸ்லீமின் இருப்பின் அடையாளமாக நிலைத்திருக்கட்டும். இந்த பரிசுத்தமான முயற்சியில் பங்கேற்றவர்களுக்கு உயர்ந்த கூலி கிடைக்கட்டும் என்று நாம் துவா செய்வோம். அல்லாஹுவே, எங்களுடைய இந்த முயற்சியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அதை இஸ்லாத்தினதும் முஸ்லிம்களினதும் ஒற்றுமையின் மையமாக நீ நிலைநிறுத்த வேண்டும். இந்த கட்டுமானத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் இம்மையுலகிலும் மறுமையுலகிலும் நீ மகத்தான கூலி வழங்க வேண்டும். மேலும் எங்கள் நாட்டில் அமைதியையும் நீதியையும் நீ நிலைநிறுத்த வேண்டும். ஆமீன்.